Praise Lord. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெதுவா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட மெதுவா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் எல்லாரும் கேட்குது இல்லையா? யூ ஹியர் மீ? அங்கே கேட்குதான்னு கேட்டேன். யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. முன்னால வருங்க. நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ கேட்குதா? இந்த நாளில் உங்களை காண்பதும் உங்கள் கூட இருப்பதும் ஒரு பெரிய சந்தோஷம். நண்பர் ரூபன் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் மெலிஞ்சிருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். மெலிஞ்சிருக்காரா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இடது பக்கம் வலது பக்கம் பலம் கொண்டு பெருகி இருக்க. சார் நண்பர் ஜான் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா சகோதரர்கள், எல்லா சகோதரிகள் எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை காண்பது ஒரு பெரிய சந்தோஷம். உங்கள் கூட வந்து நின்று பிரசங்கம் பண்ணலைன்னாலும் 5 நிமிஷம் உங்கள் கூட உட்கார்ந்துருப்பதே பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா தேசத்தை கலக்குகிறவர்கள் நம்மிடையே இருந்து புறப்படுகிறார்கள். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி ஒரு பலத்த அபிஷேகம். சிலர் மேலே அக்கினியாய் இறங்குகிறார், சிலர் மேலே போர்வையாய் வந்து விழுகிறது. அபிஷேகத்தை விரும்புகிற அத்தனை பேர் கை தட்டுங்க. அத்தனை பேர் எப்படி அபிஷேகம்? எங்க இருந்தாலும் ஆவியில போராடுங்க. எங்க இருந்தாலும் ஆவியில போராடுங்க. உடா பதா 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 ரகதனா ரீகதன ஹந்தராதியா அல்பந்தராதியா. கண்ண மூடி கை தட்டி வாய திறந்து பட்டுங்க தம்பி, பட்டுங்க. வா தரீங்க, வா தரீங்க தங்கச்சி, இப்படி அபிஷேகம். பெந்தெக்கோஸ்து நாளில் அடிச்ச அதே காற்று இன்னைக்கு உங்க நடுவில் அடிக்கிறது. விரும்புகிற அத்தனை பேரும் வாய தரீங்க, அத்தனை பேரும். ஏ ரக்கத்தர பாபா பாபா ரியாத்தர பாபா பாபா உடந்தர பல பல பலபா. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. நதி பாயுது, நதி பாயுது. கை தட்டி
கபா 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 அத்த கத்த கந்த கல்ப துராதியா அல் காந்தராதியா ரேலாந்தராதியா. ஏவப்படுகிறவர்கள் கண்ணை மூடுங்க, ஏவப்படுகிறவர்கள் வாயை தரையுங்க. எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கம் அபிஷேகம். ஒரு வேணுமா தகஜி? அல்ஹந்தாரியா ரியாந்தாரியா. தீர்க்க தரிசன உதடுகள் புறப்பட்டு வருகிறது, அக்கினிமயமான நாவுகள் புறப்பட்டு வருகிறது. எங்க இருந்தாலும் 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் கை தட்டுங்க. அபிஷேகம் 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 அபிஷேகம். பவர் கடைசி நாட்களில் மாம்சமான எல்லார் மேலும் தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்படுகிறது. உன் கைகள் குணமாக்குகிற கைகளா மாறுது. தங்கச்சி பத்திக அபிஷேகம் பத்திக அபிஷேகம் பத்திக அபிஷேகம் பத்திக அபிஷேகம். எல்லா பக்கத்திலையும் மேல அபிஷேகம். வாலிபர்களை அபிஷேகம் பண்ணுகிறார், வாலிப சகோதரிகளை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரு காற்று புறப்பட்டு வருகிறது. அந்த காற்று உன் மேல வீசுகிறது. பெந்தெக்கோஸ்து நாளில நடந்த அதே நிகழ்வுகள் இப்போ உங்க நடுவுல கண்ண மூடி வாய திறந்து பேசுங்க.
உன் எதிர்காலத்தை அடைச்சு வச்ச கட்டு உடையுது. உன் தரிசனத்தை அடைச்சு வச்ச கட்டு உடையுது. உன் குடும்பத்தை அடைச்சு வச்ச கட்டு உடையுது. சில சங்கிலிகள் அவளை பிடிங்க. சில சங்கிலிகள் அந்த குழந்தை எடுங்க. ரபாதா ரபாபாபா இக்கபர பல பல பலபா. அந்த கட்டு உடையுது. அந்த கட்டு உடையுது. விடாத விடாத. அந்த கட்டு உடையுது. பெற்றுக அபிஷேகம். ஏன் பெற்றுக அபிஷேகம். பெற்றுக அபிஷேகம். அல்பதூர பக்கத்தாரியா அல்பதூர கத்தாரியா அல்பந்தராதியா. கிருபை வரங்களோட செயல்பட விரும்புறவங்க கண்ணை மூடி கை தட்டுங்க. கிருபை வரங்கள். வாய திறந்து கூப்பிடு. கைய தாட்டி கூப்பிடு. கூப்பிடு. எல்லா கட்டும் உடையுது. பலவீனத்தின் ஆவி முறியுது. இப்போ கூப்பிடு. 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 வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பாய்கிறார்.
எல்லாம் உட்காருங்க. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தடவை சொல்லுங்க. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் உங்க நடுவில் பேச போகிற செய்தி கர்த்தருக்காய் பயன்படுவதற்கு நாம் என்ன செய்யணும். கர்த்தருக்காய் மெதுவா பேசுங்க. கர்த்தருக்காய் பயன்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். ஒரு தடவை கூட சொல்லுங்க. சரி, ஒரு தடவை கூட சொல்லுங்க. 5-6 காரணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், காரியங்களை ஜபத்தோட பார்த்துட்டு நாம் ஜபிக்க போறேன். கர்த்தருக்காக பயன்பட நான் என்ன செய்ய வேண்டும். 1, அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒன்னாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பயன்பட விரும்புகிற எல்லாரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முதல் காரியம், அங்கே ஆவியில நிறைந்துன்னு சொல்லி இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல என்ன சொல்லி தெரியுமா, ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். என்ன, ஒரு தடவை சொல்லுங்க, மெதுவா பேசுங்க. எப்படி, நான் ஆராதிக்கும்ப மட்டுமில்ல பரிசுத்தாவி, நான் ஜெபிக்கும்ப மட்டுமில்ல பரிசுத்தாவி, நான் பிரசங்கம் பண்ணும்ப மட்டுமில்ல பரிசுத்தாவி, நான்
ஆவியினால் பொதியப்பட்டிருக்கிறேன். என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? ஆவியினால பொதியப்படுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? wrapped into spirit. அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சுற்றப்பட்ட. உங்களுக்கு தெரியாது இல்லையா? தெரியாது இல்லையா? விட்டு தள்ளுங்க, எனக்கும் தெரியாது. யூ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, வி டோன்ட் நோ. பின்ன நம்ம அதை பற்றி ரொம்ப யோசிச்சா தலைமுடி என்ன செய்யும்? போயிடும். எனக்கு இனி போறதுக்கு முடி இல்லை, அதனால நான் யோசிக்க தயாராகவே இல்லை. சொல்லுங்க, நான் ஆவியினால் பொதியப்பட்டிருக்கிறேன். அப்ப நீங்க பார்த்தாலும் எது வழிதான் பார்க்கணும்? நீங்க கேட்டாலும் எது வழிதான் கேட்கணும்? நீங்க பேசினாலும் எது வழிதான் பேசணும்? நீங்க சிந்தித்தாலும் எது வழிதான் சிந்திக்கணும்? நீங்க நடந்தாலும் எது வழிதான் நடக்கணும்? நீங்க ஊழியம் செஞ்சாலும் எது வழிதான் ஊழியம் செய்யணும்? நீங்க எதை செஞ்சாலும் எது வழிதான் செய்யணும்? ஆவியின் வழி. சொல்லுங்க, நான் ஆவியினால் பொதியப்பட்டிருக்கிறேன். ஒரு தடவை கூட சொல்லுங்க, நான் ஆவியினால் பொதியப்பட்டிருக்கிறேன். இனி ஒன்னு கை தட்டி வா திறந்து I am covered. இறங்கட்டும் அபிஷேகம், உன்னை மூடட்டும் அபிஷேகம், உன்னை தூக்கி எடுக்கட்டும் அபிஷேகம். இனி உன்னை மூடுவது போராட்டங்கள் அல்ல, இனி உன்னை மூடுவது ஆவியானவர். Full of spirit. கவனிங்க, நான் ஒரு காரியத்தை சொல்லித்தாரேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்தை கண்டார்கள். யாரை கண்டார்கள்? கோலியாத்தை கண்டார்கள். கோலியாத்தை கண்டப்போ இருந்த டிகிரியும் இருந்த ஆயுதமும் இருந்த பயிற்சியும் முயற்சியும் எல்லாம் மறந்துட்டணும். ஏன்னா யாரை கண்டனும்? கோலியாத்தை கண்டனும். ஆனா தாவீது அப்படி இல்லைன்னு 16ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றவன், 17ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியின் வழியாய் பிரச்சனையை பார்த்தான். புரியல உங்களுக்கு புரியல. இவர்கள் பிரச்சனையை பார்த்தார்கள், இவன் ஆவியின் வழியாய் பிரச்சனையை பார்த்தான். அப்பதான் தெரியுது, பிரச்சனையை விட ஆவியானவர் பெரியவர். பிரச்சனையை விட ஆவியானவர் பெரியவர். நீங்கள் எப்பொழுது ஆவியின் வழியாய் பார்க்கிறீர்களோ அப்பொழுது உங்க தடை சிறிதாய் தெரியும். எப்பொழுது நீங்க ஆவியின் வழியாய் பார்க்கிறீர்களோ அப்பொழுது உங்க பலவீனம் சிறியதாய் தெரியும். எப்போ ஆவியில பார்க்கிறீங்களோ அப்போ உங்க துன்பங்கள் சிறியதாய் தெரியும். ஏன்னா ஆவியானவர் பெரியவர்.
இப்போ தேவ நாமத்துக்காக பயன்பட வேண்டும் என்றால், என் தமிழ் உங்களுக்கு புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ்? தேவ நாமத்துக்காக பயன்பட வேண்டும் என்றால் இயேசுக்குள்ள என்ன இருந்தது? அவருடைய ஆவி, தேவனுடைய ஆவி. இப்ப இயேசு இந்த பூமியில அவருக்கு பதிலாக யாரை வச்சிருக்கிறாரு? யார? நம்மை. அவருக்கு பதிலாக யாரை வச்சிருக்கிறாரு? நம்மை. அவருக்கு பதிலாக இந்த பூமியில் வைக்கப்பட்ட நாம அவருக்காக பயன்படும்படி அவர் தாரது தமது ஆவியை. ஏய், நல்ல ஒண்ணு கை தட்டி ஊடகமன கடகரகதன பௌடகமன அந்தல் கபாரவ சந்தரபலபலபலப ரியாந்தல் பிரௌடப துரபலபலபலப. வெட்கப்பட்டு பின்வாங்கினவர்கள், தோற்று போனவர்கள் மறுபடியும் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட போகிறார்கள். கர்த்தர் உண்மையிலே திரும்பவும் தமது ஆவியை ஊற்றுகிறார். இப்போ நடந்து போறவன் மலையை பார்த்தா மலை எப்படி இருக்கும்? உயரமா இருக்கும், தாண்ட முடியாதா இருக்கும். ஃப்ளைட்டில் போறவன் மலையை பார்த்தா காலுக்கு மேலே இருக்குமா, தலைக்கு மேலே இருக்குமா? காலுக்கு கீழே. நான் கீழே நின்றுட்டு மலையை பார்த்தப்போ மலை என் தலைக்கு மேலே தெரிஞ்சு, அதே நான் ஃப்ளைட்டில் இருந்துட்டு மலையை பார்த்தப்போ மலை என் காலுக்கு கீழே இருக்கு. நான் அறியாமல் தாண்டுகிறேன். அதாகும், அறியாமல் தாண்டுகிறேன். இன்னைக்கு இந்த முகாம் முடிந்து நான் கிளம்பி போகும்போ நான் சாதாரண மனிதனாக புறப்பட்டு போக விரும்பல. நான் ஐ வாண்ட் டு டிராவல் வித் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், full of Holy Spirit, full of Holy Spirit. ஜெபிங்க, வாய திறந்து ஜெபிங்க, வாய திறந்து ஜெபிங்க. ரேலந்தரா தியந்தரா அல்பந்தரா ரிஹத்தரா உடந்தரா பலபபபப ரிகப சக்கத்தரபா உடபல் பிரௌடபலபலபலபலபா. ஒன்றாவது, ஆண்டவருக்காய் பயன்பட விரும்புகிறவர்கள் எல்லாரும் இல்லை, ஆண்டவருக்காய் பயன்பட விரும்புகிறவர்கள் ஆவியில நிரம்பி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆவியில நிரம்பி இருக்கணும். எனக்கு ஒரு அசாதாரணமான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, என்ன அசாதாரணமான ஆவியின் நிறைவு தேவைன்னு சொல்றவங்க ஒன்று எழும்பி நிற்கலாமா? ஒன்று எழும்பி நில்லுங்க. எனக்கு ஒரு அசாதாரணமான, நான் இந்த பக்கம் கவனிச்சுட்டே இருக்கிறேன். யுவர் ஆனர் முறைச்சு பார்த்துருக்கிறீங்க. ஓவர் முறப்பு உடம்புக்கு ஆகாது. ஜபிப்பமா ஜபிப்பமா, நிற்கிற இடத்துல கண்ணை மூடி கேளுங்க. நான் நிரம்பணும், நான் நிரம்பணும், நான் நிரம்பணும், விசாலமா நிரம்பணும், அநேகரை நிரப்புகிற அளவில் நான் நிரம்பணும். கேளு, இப்போ இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை மூடுகிறது.
நல்ல வாய்களை துறந்து நல்ல நெபாசுகளை பேசி ஆமென் ஆமென். ஆவியாவுடைய நிறைவு, அசாதாரண நிறைவு, அக்கினியாய் 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 சக்கத்தார ஹத்தனா ரிஹம்தனா பிரௌடவ ரீபர ஹம்தல் கடகசிஹ ரிஹம்தனாதராதனா ரிஹத்தனா அடக்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு அபிஷேகத்தின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு, அநேகருக்குள் பகிரத்தக்க அளவில் அபிஷேகத்தின் நிறைவு. சேம்தன ஹம்தன ரஹத்தன ஹல்பம ரஹத்தன ரிஹந்தே ரிஹந்து. விட்டு கொடுங்க, இன்னும் எனக்கு வேணும்னு விரும்புறவங்க நல்ல விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க. ஷக்க கத்த ஹத்த ரக்கதான ரிஹந்தன ஹத்தன பிரௌடமார ஹம்பரு ஹிம்ம மஹத்துனி அந்தரு அஸ்தத்தனகத ரகசிய கதரா ரிஹந்தனா தரியாந்தரு ரிஹத்துனி அந்தன ஹதுன பலபலவு. பல நாட்களாய் கேட்டது, பல நாட்களாய் காத்திருந்தது, இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆவியானவர் தேடி வந்திருக்கிறார். அசாதாரண நிறைவு. சேந்தார ரக்கபா இக்கம ஹம்தர பலபலபா உடகதுனி அந்தல் கடகசி அக்கதரா ரிஹந்து. ஆவியானுடைய பலத்தை காற்று, ஆவியானுடைய பலத்தை காற்று. சேரே ரே 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 ரிகரதனார ஹந்தரே அல்பம ரகத்தன ஹந்தராதி ரிகம்துனி மியம்சன பிரௌடபரபரபா உடகத ரகதன சந்தன. பல மாதங்களாய் காத்திருந்த ஆவியின் நிறைவு இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு கர்த்தர் பலமாய் பலமாய் ஊற்றுகிறார். தயவாய் யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து இயேசுவே சேனா ராஜ ராஜரா நிரப்புங்க, நிரப்புங்க. அசாதாரண அக்கினி நிறைவு. ரீம் தமா ஹமார கந்தனா அல்மர கதன ஹதுனி அம்தன பலபலபா. இதுவரை அனுபவித்திராத ஆழங்கள், இதுவரை கண்டிராத ஆவின் ஆழங்கள், ஆமே கணுக்கால் அளவுகள் முழங்கால் அளவாய் மாறுகிறது. கணுக்கால் அளவில் நின்று ஆமே அதற்கு மேல ஏற விடமாட்டேன்னு போரிட்ட அத்தனை போர்களும் இந்த பகல்ல உடையதன உடையதன. முழங்காலுக்கு நேராக ஆவியானவர் இழுத்து செல்லுகிறார். அநேகரை முழங்கால் அளவுக்கு நேராக ஆவியானவர் இழுத்து செல்லுகிறார். வலிக்கட்டாயமாய் சிலரை இழுத்து செல்லுகிறார். வாஞ்சித்த இல்ல, ஆசைப்பட்ட இல்ல, அந்த நிறைவுக்குள்ளாய் ஷக்கா பக்கா கத்தர ஹத்தனா தரா ரிகம் தனே அல்பமர ஹத்துனே அல்ஹதுனி அந்தல் பிரௌடபரகசி ரிகந்தன ஹத்தன ஹதுன பலபரவு. ஆவியானவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன மண்டலத்தை கடக்க வேண்டும் என்று விரும்பினீங்களோ அதற்கான பலன், அதற்கான அத்தனை கிருபைகளும் இன்னைக்கு இந்த பகலில் பகிரப்படுகிறது. தேசத்தை அசைக்க, தேசத்தை அசைக்க எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வேணும் என்று வாஞ்சித்த வாலிபர்கள் மேல் பலத்த அக்கினி அபிஷேகம். அக்கினியாய் அக்கினியாய் அக்கினியாய். ஜுடாத ரகத்தனாதி அல்ஹதுனி அந்தல் பிரௌடமனகசு. ஒரு தலைமுறை எழுப்ப விரும்புகிறார் கர்த்தர், ஒரு தலைமுறை எழுப்ப விரும்புகிறார். வாஞ்சை உள்ளவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல வா திறந்து கூப்பிடுங்க இயேசுவே. ரா ரா கா பா கா ரா கா தா ரா ரா கா ஷா ரஹந்தன ஹத்தனா அல்கத ரஹந்தனா தி அந்தனா ரிமா பா ககோரி அத்தரே.
புதிய பாஷைகள் வைக்கப்படுகிற நேரம் நல்ல ஆவியில போராடுங்க. இதுவரை பேசின பாஷைகள் அல்ல, ஆவியின் நிறைவுக்குள்ளாய், ஆமென், ஆழங்களுக்குள்ளாய் புதிய பாஷைகளை கர்த்தர் நாவுகளில் வைக்கிறார். Kaba daka shakara rakatara hatana rahatuna mala rakabalaba Judamana Gadara Gadune Yantana Rahasia Kadaradia Judam Teri Bauda Gatunia இந்த முதல் ஒரு புதிய மண்டலம், ஒரு புதிய மண்டலம் திறக்குதுன. ஆமென் ஆமென். இந்த ஆராதனைக்கு பிறகு ஒரு புதிய மண்டலத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். வாஞ்சையுள்ளவங்க நல்ல ஆவி நிரம்பி இன்னும் நல்ல கரங்களை தட்டி இன்னும் நல்ல ஆவி நிறைவோட நான் வாஞ்சிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். சதா ரகத்தனா ரகத்தனா வைராக்கியத்தின் ஆவியானவர் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் சிலர் இதற்குள் எழுப்புகிறார். தேசத்தை குறித்து வைராக்கியம் உள்ள சிலர் மேல் ஜெபாவி நிறைவு ஊற்றப்படுகிறது. ஷக கத ரகத்துனி அந்தனா உடமன கதுன பல பல பலவோ பல நாட்களாய் காத்திருந்த அபிஷேகத்தின் ஆழங்கள் இந்த தருணத்தை மிஸ் பண்ணாதீங்க. இது உங்களை நிரப்புகிற தருணம். இதை விட்டு விடாதீங்க. வலி கட்டாயமா பிடிங்க. என்னை நிரப்பியே ஆகணும். Rakata rakata na ra shaka rakata alkata na rikatuna tanate rigatana dana rikabala baravo Ratana hantana ragatana di பர்திமேவுக்கு நல்லா தெரியும் இந்த தருணத்தை விட்டா எனக்கு விடுதலை இல்லை. அதனால அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த நாளை விட்டா ஆவின் நிறைவுக்குள்ளாய் நான் இன்னும் அதிக காலம் காத்திருக்க வேண்டி இருக்கும். நான் இதை விட்டுவிட விரும்பல. கர்த்தாவே நிரப்புவீராக. Akaka pakata rabala tana rahatari astana thana gadari gatana haduni noriam tana gadaragas rigandana thana daragatuni alpamaragatuna managadaragatani യേശുവേ ആത്മനേസരെ സാരോനിൻ റോജാവും ലീലി പുഷ്പവുമാ
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவுமா பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் கீச்சிலி போர் எந்த நேசரதோ நிற்கின்றார். காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கின்றார். நாமம் மூற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். நாமம் மூற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பவும் பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ என் நேசர் என்னுடையவரே, என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே அவர் மார்பில் சாய்ந்திடுவே. மணவாழியே வாயென்பாரே நானும் செல்லுவே அந்நேரமே. மணவாழியே வாயென்பாரே நானும் செல்லுவே அந்நேரமே. ஒரு நிமிஷம் நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி அபிஷேகம், அபிஷேகம் கை தட்டி கை தட்டி கர்த்தருடைய வல்லமை ஒரு நேரம் ஆயுதமே உனக்கு ஒரு விசேஷ பங்கு. ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது. ஒரு நிமிஷம் கை தட்டு. அந்தல் கந்தல் கபன கந்தர பிரௌட பத்தார ரியந்தர கந்தர பலபா எங்க நின்னாலும் அந்நிய பாஷை பேசு. பேச ஆவியில பேச பேச.
உட்காருவோமா? உட்காருங்க. என்ன பயங்கர மகிமை இல்லையா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. கொஞ்சம் கூட மெதுவா சொல்லுங்க. சரி. அப்போ தேவனுக்காக பயன்பட விரும்பினால், தேவனுக்காக பயன்பட விரும்பினால் முதல்ல என்ன செய்திருக்கணும்? full of Holy Spirit. எப்படி? ஆவியில கவர் பண்ணப்பட்டிருக்கணும். என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அப்படியானால் நீங்க தொடும் பொழுது தொடுவது ஆவியானவர், நீங்க பேசும் பொழுது பேசுவது ஆவியானவர், நீங்க நடமாடும் பொழுது நடமாடுவது ஆவியானவர், எல்லாம் ஆவியானவருக்குள்ள. அங்க மாம்சத்துக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் இங்கிருந்து எழும்பினா இந்த முகாம் வெற்றி அல்ல, இந்த முகாம் பரிபூரண வெற்றி. அப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் எழும்பினா இந்த முகாம் பரிபூரண வெற்றி. சரி, இனிதான் அடுத்த பிரச்சனை. இந்த ஆவியில full of Holy Spirit, ஆவியின் நிறைவோட இருக்கிற ஆளை கண்டுபிடிப்பது எப்படி? எப்படி கண்டுபிடிப்பது? இப்ப காய்ச்சல் இருக்கான்னு கண்டுபிடிக்க என்ன உண்டு? தெர்மோமீட்டர் உண்டு. பிபி இருக்கான்னு கண்டுபிடிக்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எனி நர்சஸ் ஹியர்? பிபி அப்பாலஜிஸ்டா? அப்பாரட்டிஸ். அப்பாரட்டிஸ் கரெக்டா? அப்ப பிபி இருக்கான்னு கண்டுபிடிக்க பிபி அப்பாரட்டிஸ். ஐயோ, இன்ஃபோ மோடமா? இன்ஃபோ ஆமா. பிபி இருக்கான்னு கண்டுபிடிக்க அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர், ஸ்பிக்னோ நானோமீட்டர். இனி ஆவியினால் நிறையப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பது எப்படி? எப்படி கண்டுபிடிப்பது? எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், எப்படி கண்டுபிடிப்பதுன்னு? நீங்க இப்படி உட்கார்ந்தா நான் இப்படி நிக்க முடியாது, எனக்கு நைட்டு கன்வென்ஷன் உண்டு. எப்படி? அதுக்கு ஒரு 7 அடையாளங்கள் சொல்லட்டா? 1, ஆவியில் நிறையப்பட்டவன் உபயோகம் அற்றவைகளை உபயோகப்படுத்துவான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தப்புதான். தூக்கி எறியப்பட்டுட்டேன், எனக்கு திறமை இல்லை, என்னால பிரயோஜனம் இல்லை, என்னால ஒரு உபயோகம் இல்லை, நான் எதுக்குமே லாயக்கில்லாதவன். அப்படிப்பட்டவன் மேல் ஆவியின் நிறைவுள்ளவன் தனது கைகளை வைக்கிற பொழுது அவன் உபயோகம் உள்ளவனாய் கையா தாட்டி அடுத்த தடவை நீ கை வைக்கும்போ மற்றவர்கள் உபயோகப்பட போகிறார்கள். அடுத்த தடவை நீ கை வைக்கும்போ அநேகர் எழும்ப போகிறார்கள். கை தட்டி
நீ கை வச்ச உன் பிள்ளை உபயோகம் உள்ளதாய் மாறும். நீ கை வச்ச உன் புருஷ உபயோகம் உள்ளதாய் மாறுவார். நீ கை வச்ச உன் வீடு உபயோகம் உள்ளதாய் மாறும். நீ கை வச்ச உன் சபை உபயோகம் உள்ளதாய் மாறும். அபிஷேகம் உள்ளவன் உபயோகம் உள்ளவனாக்குவான் அநேகரை. அபிஷேகம் உள்ளவனுடைய கைகள் உபயோகமற்றவைகளை உபயோகப்படுத்துகிற கைகள். தைரியமா கையவை. அந்தல் கந்தல் கபந்தரா. 2 நிமிஷம் கைய தட்டுங்க. ஒரு பெரும் மழை பெய்கிறது. கண்ண மூடி கைய தட்டுங்க. சிலர் மேல் அசாதாரண அக்கினி வந்து விழுகிறது. நான் பார்க்கிறேன். வல்லமை மூடது. நான் பார்க்கிறேன். ஆவியானவர் இறங்குகிறார். கைய தட்டி பெற்றுக்கோ. அபிஷேகம், அபிஷேகம். நம்ம கூட 6 மாசம் நடக்கிற ஒருத்தன் பைபிளையும் நம்பல்ல, தெய்வத்தையும் நம்பல்ல, பரலோகத்தையும் நம்பல்ல, பரிசுத்த ஆவியையும் நம்பலன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி அல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவி உள்ளவன் கூட 1 வாரம் நடக்கிறவன் உபயோகப்பட தொடங்குவான், உபயோகப்பட தொடங்குவான். நீ உண்மையில ஜபிக்கிற தேவ பிள்ளையா இருந்தா உனக்குள்ள இருக்கிற ஜப ஆவி உன்னிலிருந்து புறப்பட்டு அடுத்த ஆளை பிடிக்கும். உன் பிள்ளைய பிடிக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிக்கும். அது பாயும், அது புறப்படும், அது பிடிக்கும். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, அப்பா நான் உபயோகப்படணும். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஒரு ஆயுசு மொத்தம் உபயோகப்படணும். கூப்பிடுங்க, தகப்பனேன்னு கூப்பிடுங்க. சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை முழுமையாய் மூடுகிறது. உபயோகப்படுகிற கருவிகள் இங்கிருந்து எழும்புகிறார்கள். மகிமையால் நிரப்பப்பட்டவர்கள் இங்கிருந்து எழும்புகிறார்கள். பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்கள் இங்கிருந்து எழும்புகிறார்கள். அந்தல் கபந்தராதியா ரேல் அந்தராதியா ரீஹத்தரபலபரபலபா ஊடபல் பிரௌடபரபலபரபலபா. சத்தம் உயர்த்தி கூப்பிடு. வாய திறந்து கூப்பிடு. வல்லமை உன்னை மூடுகிறது. கிருபை உன்னை மூடுகிறது. கூப்பிடு. கவனிங்க, கவனிங்க. நான் கொஞ்சம் வசனம் பேசணும் இல்லையா? நியாயாதிபதிகள்
3ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். இங்க நீங்க ஒரு ஆளை பாக்குறீங்க. அந்த ஆளுக்கு பேர் ஏகூத். அந்த ஆளுக்கு பேர் என்ன? ஏகூத். இப்ப இந்த ஆளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு மனுஷனாய் மாறும்படி தேவனிடத்திலிருந்து அழைப்பு வருது. எங்க இருந்து அழைப்பு வருது? தேவனிடத்திலிருந்து அழைப்பு வருது. ஆனா இந்த ஆளோட பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஆளுடைய வலது கை வறண்டு போன கை. வலது கை சரி ஆவாது. வலது கை புரியலையா? ரைட் ஹேண்ட் டசன்ட் ஒர்க். வலது கை செயல்படல. ஆனா எதற்கான அழைப்பு? நியாயம் தீர்க்கும்படியான அழைப்பு. ஆனா ஒரு கைதான் செயல்படுது. செயல்படுகிறது வலது கை அல்ல, செயல்படுகிறது இடது கை. இவன் என்ன சொல்லி இருக்கணும்? நீர் என்ன அழைக்கிறது சரி, பின்ன ஏன் எனக்கு 2 கை தரல? யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? நீர் என்ன அழைக்கிறது சரி, பின்ன ஏன் எனக்கு திறமை தரல? நீர் என்ன அழைக்கிறது சரி, பின்ன ஏன் எனக்கு கிருபை தரல? தாயின் கருவில் இருந்தே அழைத்தேன் சொல்லுகிறீர். என்ன பலவீனமா தானே வச்சிருக்கிறீர், என்ன பலவீனமா தானே வச்சிருக்கிறீர். நான் எப்படி செயல்பட முடியும்? அப்ப கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு ஒரு கை இருக்கு இல்லையா? உனக்கு ஒரு கை இருக்கு இல்லையா? அந்த ஒரு கையால பயன்படுத்தத்தக்க ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணு. இருக்கிற ஒரு கையால பயன்படுத்தத்தக்க ஒரு ஆயுதத்தை உண்டு பண்ணு. நாம என்ன பண்ணிருப்போம்? எனக்கெல்லாம் அழைப்பு கிடையாது, எனக்கெல்லாம் அழைப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு கை செயல்படல, ஒரு கை செயல்படல. இப்ப அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், 2 கையும் செய்ய வேண்டிய வேலையை செய்கிற ஒரு ஆயுதம் தேவை. 2 கையும் செய்ய வேண்டிய வேலை செய்கிற ஒரு ஆயுதம் தேவை. நீங்க அதுக்கு முன்ன நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு முன்ன எங்கேயுமே இருபுறம் கருக்குள்ளங்கிற ஒரு வார்த்தையை பார்க்க கஷ்டம், பார்க்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா தேவைப்படல. ஏன்னா தேவைப்படல. 2 கை உள்ளவன் தான் ராணுவத்தில் இருப்பான், 2 கை உள்ளவன் தான் நியாயாதிபதியா இருப்பான். அதனால தேவைப்படல, அதனால தேவைப்படல. இவன் பார்த்தா 2 கையும் செய்கிறதை செய்யத்தக்க ஒரு ஆயுதம் தேவை. வீட்டில் உட்கார்ந்து பிரயோஜனமற்ற ஒன்றை எடுத்து வீட்டில் உட்கார்ந்து உபயோகம் இல்லாத ஒன்றை எடுத்து அதை வரலாற்றில முதல் தடவையாய் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் இருக்குன்னா ஓகே. ஆல்ரெடி இவனுக்கு ஒரு சாம்பிள் இல்ல. இருபுறம் கருக்குள்ள கத்தின்னு சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டது இல்ல. அதுக்கு முன்னே அப்படி ஒன்று இருந்தது இல்ல. இவன் தானாக தனக்குள்ள இருக்கிற அழைப்பை நிறைவேற்றும்படி, தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தெய்வ திட்டத்தை நிறைவேற்றும்படி தன்னுடைய பலவீனத்தை தாண்டி யோசிச்சான். அப்பதான் பார்த்தீங்களா? தன்னுடைய பிரச்சனையை தாண்டி யோசிச்சான். நமக்கு பிரச்சனை அதுதானே. டயபெட்டிக்கை தாண்டி யோசனையே வராது.
பிபியை தாண்டி யோசனையே வராது, கேன்சரை தாண்டி யோசனையே வராது, அல்சரை தாண்டி யோசனையே வராது, குடும்ப பிரச்சனையை தாண்டி யோசனையே வராது. அந்த தலைவலி வந்துட்டுன்னா அந்த தலைவலியை தாண்டி ஒரு யோசனையும் வராது. அவன் அப்படி இல்லை. எனக்கு பலவீனமும் இருக்கு, எனக்கு அழைப்பும் இருக்கு, என் அழைப்பை நிறைவேற்றுகிற ஒரு யோசனை. கண்டுபிடிச்சாய், உபயோகமற்றதை உபயோகப்படுத்தினாய். எத்தனை காலம் உங்க பிள்ளை உபயோகம் இல்லாததுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? எத்தனை காலம் உங்க வாழ்க்கை உபயோகம் இல்லாதன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? எத்தனை காலம் ஐ ஆம் யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? எத்தனை காலம்? அபிஷேகம் உள்ளவன் அப்படி இல்லை. அபிஷேகம் உள்ளவன் உபயோகமற்றவைகளை உண்டாக்கினாய், உண்டாக்கி கொண்டு போனாய். அந்த வச்சிருக்க பார்ட்டெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இருபுறம் கருக்குள்ள கத்தியை உண்டு பண்ணி வலது புறத்தில் சொருவி. எங்க சொருவி? வலது புறத்தில் சொருவி. ஏன்னா அப்பதான் இங்கண்ட எடுத்து என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும். எதிராளி யோசிக்க மாட்டான். எதிராளி என்ன நினைப்பான்? இருக்கிறதே ஒரு கைன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அதாவது ஒன்றை குறித்து எதிராளி யோசிக்காதவைகளை ஒன்னை கொண்டு செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவன் பிடிச்சிட்டானா? எதிராளியை கொண்டுட்டானா? கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்த்தாரு. பரவாயில்லையே, இருபுறம் கருக்குள்ள அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு சொன்னார், எகூத்தே, நீ உபயோகம் இல்லாத இரும்ப வச்சு உண்டாக்குன இல்லையா இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது போலதான் என் வசனமும். எனக்கு தாங்க முடியாத காரியம் என்னன்னு கேட்டா, ஒரு பலவீனமான மனுஷன் உபயோகமற்ற ஒரு பொருளை உபயோகம் உள்ளதாய் மாற்றினதை கண்டு கர்த்தரே அதை உதாரணமா சொல்றாரு. கர்த்தரே அதை உதாரணமா சொல்றாரு. Nothing is useless if you have anointing. அபிஷேகமுள்ளவனுக்கு உபயோகமில்லாதவைகள் என்று சொல்லி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொன்னேன், என்ன ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கணும், எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆ 2 மணியா? ஆ 1:30 ஆச்சு. எனக்கு இப்போ 2 ஆப்ஷன். ஒன்று 1:30, இன்னொன்று 2. நான் 1:30க்கே முடிக்கிறேன். அப்படின்னு சும்மாதான் சொன்னேன். நமக்கு மனுஷனுக்கு நெய் எடுத்துட்டு தான் நிறுத்தணும் இல்ல. 1வது அடையாளத்தை நீங்க மறக்க கூடாது.
அபிஷேகமுள்ளவனின் அடையாளம் என்ன? ஆவியின் நிரம்பினவனின் அடையாளம் என்ன? அவன் உபயோகமற்றவைகள் எங்க இருக்குன்னு பார்ப்பான். அவன் உபயோகமற்றவைகள் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு பயனற்றவைகளை பயனுள்ளதாய் மாற்றுவான். இனி அந்த பலவீனத்தை பற்றி யோசிக்கப்படாது, அழைத்தவரை பற்றி யோசிக்கணும். இனி அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்க கூடாது, ரட்சித்தவரை பற்றி யோசிக்கணும். கை தட்டி ஆவியின் நிறைவுள்ளவனின் முதல் அடையாளம் என்ன? முதல் அடையாளம் என்ன? பயனற்றவைகளை பயனுள்ளதாய் மாற்றுவான். ஆவியின் நிறைவுள்ளவனின் இரண்டாவது அடையாளம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சகலவித இச்சைகளையும் மேற்கொள்வான். தப்புதான், உங்கள்கிட்ட போய் சொல்ற தப்புதான். உங்கள்கிட்ட எல்லாம் என்ன சொல்லி இருக்கணும்? முதல் பாயிண்ட், நீ அலைந்து திரிவது இல்லை. இரண்டாவது பாயிண்ட், நீ வெட்கப்படுவது இல்லை. மூணாவது பாயிண்ட், நீ கைவிடப்படுவது இல்லை. அப்படி சொல்லி இருந்தா உடனே நம்ம ஆவியின் நிறைவுள்ளவன் எல்லா இச்சைகளையும் மேற்கொள்வான். ஆவியின் நிறைவுள்ளவன் எந்த பயனற்றதையும் பயனுள்ளதாய் மாற்றுவான். உங்க உள்ள ஆவியின் நிறைவு இருக்கா, உங்க வீடு பயனுள்ளதாய் மாறும். உங்க உள்ள ஆவியின் நிறைவு இருக்கா, உங்க பிள்ளை பயனுள்ளதாய் மாறும். உங்க உள்ள ஆவியின் நிறைவு இருக்கா, உங்களை தொடுகிற, உங்களை பார்க்கிற, உங்களோடு பேசுகிற அத்தனை பேரும் பயனுள்ளவர்களாய் மாறுவார். ரெண்டு, ஆவியின் நிறைவுள்ளவன் எல்லாவித இச்சைகளையும் மேற்கொள்வான். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க, 8வது வசனத்தை வாசிங்க. எஸ்கியூஸ் மீ சிஸ்டர், நீங்களாக்கும் ஒலிவ மரம்னா என்ன செய்வியா? உண்மையா சொல்ல, எல்லா மரங்களும் வருது, எல்லா மரங்களும் வந்து சொல்லுது, ஒரு போஸ்ட் இருக்கு. சாதாரண போஸ்ட் இல்லை, என்ன போஸ்ட்? ராஜ பதவி இருக்கு. நீ எங்களுக்கு ராஜாவாயிருன்னு சொன்ன என்ன சொல்லுவியா? ஐ வில் அக்செப்ட் இட். அப்படிதானே? நம்ம இங்க நம்ம ஆட்கள்கிட்ட கேட்டுட்டோம், என்ன பண்ணுவியா? புரியல? ஏற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா ராஜ பதவி, பஞ்சாயத்து பிரசிடண்ட் பதவி இல்ல, ராஜ பதவி. எல்லாருமே என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கிடுவோம். ஆனா ஒலிவ மரத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? ராஜ பதவி பெருசா, அபிஷேகம் பெருசா? நம்ம அபிஷேகத்தை எல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். 5 ஆண்டுகள் ராஜாவா இருக்கணும், 5 ஆண்டுகள் ராஜாவா இருந்து முடிஞ்ச அளவு சுருட்ட வேண்டிய எல்லாம் சுருட்டிட்டு அப்புறம் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு
ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு, பாவம் மன்னிப்பு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு. அப்ப அந்த ஆள் சொல்லி கொடுக்கிறாரு, பாவம் பண்ணணும்னு. அப்படிப்பட்ட உலகம். நம்ம என்ன யோசிப்போம், 5 ஆண்டுகள் ராஜ பதவியில் இருக்கணும், ராஜ பதவியில இருந்து முடிஞ்ச அளவு சுருட்டணும், 70 தலைமுறைக்கு தேவையான சுருட்டணும், அப்புறம் போய் முழங்கால நின்று என்னை தருகிற கர்த்தரை சொல்லுவார், நீ வேண்டாங்க. ஒலிவமரை உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து, அபிஷேகம் பெரியதா ராஜ பதவி பெரியதா, அபிஷேகம் பெரியதா ராஜ பதவி பெரியதா? அப்புறம் ஒலிவமரன் சொல்லிச்சு, அபிஷேகம். கவனிங்க கவனிங்க, மற்றவர்களை அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பை விட்டுட்டு நான் வரமாட்டேன். புரியல புரியல புரியல. மற்றவர்களை அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பு ராஜ பதவியை விட பெருசு. கை தட்டி நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. நம்ம யாரும் யோசிக்காததை ஒலிவமரம் யோசிச்சு, ஒலிவமரம் யோசிச்சுட்டு சொல்லிச்சு, என் பொறுப்பு மற்றவர்களை அபிஷேகம் பண்ணுவது. அரசன் முடிக்கணுமாயா? நீங்க 2 பேரும் கூட்டம் முடிஞ்சு என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் இங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன், அவங்க பஞ்சாயத்து. அரச பதவி என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களை ஆளுகை செய்யும். ஒலிவமரம் என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களை அபிஷேகம் பண்ணும். ஆளுவதை விட அபிஷேகம் பண்ணுவது பெரியது. அதான் ஒலிவமரம் சொல்லிச்சு, எனக்கு அபிஷேகம் பண்ற பொறுப்பு போதும். ஹல்லேலூயா. அபிஷேகம் உள்ளவன் எந்த இச்சையிலே விட மாட்டான். அப்புறம் நேர யார்கிட்ட போனாங்க? வாசிங்க. ஏன் அத்திமரம் அரசனா போல? ஏன் அத்திமரத்தை எதுக்கு வச்சிருக்காரு? அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அநேகருக்கு முன்னுதாரணமாய் வைத்திருக்கிறார் அத்திமரத்தை. ஆனால் அத்திமரம் சொல்லிச்சு, நான் முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு ஆளுகை செய்ய வரமாட்டேன். அப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு இல்லை இல்லையா? இன்னைக்கு கவுன்சிலர் ஓட்டுன்னு சொன்னாலே முண்டும் பொக்கி கட்டிட்டு போடுங்கம்மா ஓட்டுன்னு கிளம்பணும். எதுக்கு? கவுன்சிலருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஊழியர் அமைப்புகளை யோசிச்சு பாருங்க. நீங்க ஊழிய அமைப்புகளை மட்டும் எண்ணி பார்த்தா அது சபைகளை விட கூடுதலா இருக்கு.
50 சபைகள் ஊருக்குள்ள இருக்குன்னா 55 அமைப்புகள் காணும். நான் ஒரு இடத்துல கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ண போனேன். அங்க ஊழியர்களுக்குன்னு சொல்லி ஒரு சங்கம், அந்த சங்கத்தோட பேரு அம்மா. அந்த சங்கத்தோட பேரு அம்மா. அப்ப நான் மீட்டிங்ல சொன்னேன், யாராவது தயாரா இருந்துக்கிடுங்க, அடுத்த உடனே அப்பா சங்கம் தொடங்கணும். என்ன ஒரு முறப்பு! என்ன சங்கம்? அம்மா சங்கம். இனி என்ன சங்கம் வேணும்? இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? ஒரு சங்கம் உண்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 3 போஸ்ட் வரும். என்னெல்லாம்? தலைவர், செயலாளர், பொருளாளர். அத்திமரம் சொல்லுது சரியாவாது. அத்திமரம் சொல்லுது நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு அநேகர் என்ன காணும்படி அடையாளமாய் வைத்திருக்கிறார். அடையாளமாய் வைத்திருக்கிறார். கைதட்டி நீ வருகைக்கு அடையாளம். நீ வருகைக்கு அடையாளம். உன்னை பார்த்து உலகம் படிக்கணும். உன்னை பார்த்து மனுஷன் படிக்கணும். ஒரு அல்லையில நல்லா சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். என்ன முடிப்போமா? நீங்க வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு பேச. கர்த்தருக்காக பயன்பட விரும்புகிறவர்கள் ஒண்ணு, ஆவியில நிறைந்திருக்கணும். ஆவியில நிறைந்திருப்பவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? ஆவியில நிறைந்திருக்கிறவர்கள் உபயோகம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டேன். உபயோகம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க மாட்டேனும். குறை சொல்லிட்டே இருக்க மாட்டேனும். முறுத்துட்டே இருக்க மாட்டேனும். அந்த உபயோகம் அற்றதை எப்படி பயன்படுத்தலாம் யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன உள்ள இருக்கிறது அபிஷேகம். இரண்டாவது, ஆவியின் நிறைவுள்ளவர்கள் எந்த இச்சையிலும், ஈவன் அரச பதவியா இருந்தா கூட அவங்க சொல்லணும், அரச பதவியை விட அபிஷேகம் பெரியது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த உலகத்தில் உனக்கு என்ன இருந்தாலும் அதெல்லாவற்றை விட பெரியது உன்மேல் விழுந்திருக்கிற அபிஷேகம். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருகிற 5 இடங்களை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தருகிற 5 இடங்கள். 1, நண்பர்கள் நடுவில் வச்சு அபிஷேகம். எங்க வச்ச அபிஷேகம்? 45ஆம் சங்கீதம் 7வது வசனம். சொல்லுங்க, நண்பர்கள் நடுவில் அபிஷேகம். மெதுவா பேசுங்க. இந்த பக்கம் மொத்தம் ஆடி அவுட்டா? சொல்லுங்க, நண்பர்கள் நடுவில். இந்த சைடு எப்படி? எங்க அபிஷேகம்? எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுங்க. கர்த்தர் தமது வல்லமை உண்மையில ஊற்றுகிறாருன்னு.
நான் பார்க்கிறேன். தேவ பிரசன்னம் உன் மேலே இறங்கி வருது. கண்ணை மூடிக்கோ. அநேகருக்கு நடுவில் ஒரு மாபெரும் சாட்சியாய் மாறும்படி கர்த்தர் தமது தைலத்தை இப்போ உன்மேல அவளை பிடிக்க. அவளை பெற்றுக்க பெற்றுக்க. உனக்கு எவ்வளவு தேவை? நல்ல வேடிக்கை பாருங்கன்னு. உங்களை மாதிரி வேடிக்கை பார்க்கிறவர்களை நான் உலகத்தில் இதுவரை கண்டதில்லை. ஒன்னு கை தட்டி தோழர்கள் நடுவில், நண்பர்கள் நடுவில் உனக்கு அபிஷேகம். கூப்பிடு கூப்பிடு. கர்த்தருடைய கை உன்மேல பயங்கரமா இருக்க போகுது. கவனிங்க. 2 சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம். 1 நண்பர்கள் நடுவில் அபிஷேகம். 2 அந்த வீட்டில் அந்த தகப்பனுக்கு பிள்ளைன்னு சொல்றதுக்குள்ள தகுதி இல்லாதவன் இவன் தான். மீது எல்லாரும் மிலிட்டரி மசில்டு பாடி, இவன் மட்டும் சும்மா தொரப்பைக்கில் மாதிரி. கர்த்தர் அவர்கள் நடுவில் வச்சு இவனை அபிஷேகம் பண்ணினார். உன் சகோதரர்கள் நடுவில் உனக்கு அபிஷேகம். மூணு சத்துருக்கள் நடுவில் வச்சு அபிஷேகம். சங்கீதம் 23 அதனுடைய 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் படுத்தி என் தலையை நண்பர்கள் நடுவில் வச்சு, சகோதரர்கள் நடுவில் வச்சு, சத்துருக்கள் நடுவில் வச்சு, 4 வேலைக்காரங்க நடுவில் வச்சு அபிஷேகம். 1 ராஜாக்கள் 19:19. ஒவ்வொன்னா சொல்லுங்க. நண்பர்கள் நடுவில் வச்சு அபிஷேகம், சகோதரர்கள் நடுவில் வச்சு அபிஷேகம், சத்துருக்கள் நடுவில் வச்சு அபிஷேகம், வேலைக்காரங்க நடுவில் வச்சு அபிஷேகம். 5 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். தனி அறையில வச்சு அபிஷேகம். உள்ளான அறையில வச்ச அபிஷேகம். நான் 5 எண்ணம் சொன்னேன். 5ஐயும் ஒரு தடவை கூட சொல்லிட்டு முடிக்கிறேனே. 1
இவ்வளோ உற்சாகமானவர்களை நான் உலகத்தில் பார்த்ததே இல்லை. என்னையா, உங்கள் கிரயம் வீணாய் போவது இல்லை, ஒரு சேனை எழும்புவதை பார்க்க போகிறீர்கள். அதற்கென்று கர்த்தர் இப்போ அநேகருக்கு நடுவில் வச்சு உன் மேல தமது வல்லமைய பாடுகிறார். இது உன் பங்கு, இது உனக்கு. இதுவரை இல்லாத ஒரு ஒற்று கண் உன் மேல திறக்கப்படுகிறது. உன் எல்லை பெரிதாகிறது. தமது ஆவி அளவில்லாமல் பாயுது. அத்தனை பேரு கை தட்டி வாய திறந்து அபிஷேகம். அபிஷேகம் பச்சை பிடிக்குது, பச்சை பிடிக்குது. எல்லா பக்கம் அபிஷேகம். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு. கண்ணா மூடி பத்துங்க. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு. பச்சை அபிஷேகம். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்றாரு. பச்சை அபிஷேகம். கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. அத்தனை பேரு கை தட்டுங்க. வாய திறந்து பச்சவா. சந்தல் கடகம் மாமா மார காபா பாபா சந்தாரக ஜூடா பாபா ஈடாபான சந்தாரகத அஸ்தத்தாரக தேரகதேரி இதமாராதான சந்தாராத அரிகம் தேரகதேரகதேரி சத்தானகத அரிகாதான தூனா பாபா சந்தல் கடகம் அல்பத்தனாதியே ரீகல் கடகத ரகதாரகன சந்தர பௌட பரீபர கடகம் ஜுடமத்துன பல பிரௌட பரேது Shagatana, Ragatana, Regadam, Tunabella, Brauda Barika, the Ragadaraganam, Shandal Kadagam, Juda Baragaduni, Andal Kadaga, the Ragadaragani, Albutara, Ragatana, Shagatana, Oh, Sharata, Rajana, Regatana, Rekam Tunabella, Brauda Baragaduni, Astakadaga, the Ragadaraganu, Utama, Pama, Shaga, Tere, Rekam Tunaba, Ragadaragadi, Shadara, Tunadana, Rekam Tere. Udamarakadere Shandal Kadagam Judabala Barabala Prouda Baribara Astakadaga Ragadaranam Judamatuna Prouda Bareka the Rekati Astakadagam Judamatuna Prouda Barakaduri Handal Kadagam Ragatana Raja Shaga Tere Tere Higam Daragadaranam Shamdana Prouda Baribara Judabala Shamdal Kadagam Judamatuna Prouda Barakaduri What a வேணுமா அபிஷேகம் சக்கர ஹத்தர பௌட பரிமள சுடபல பௌட பரிகத்தே உடமம் தேரே ரிகலம் தேரே சண்டல் கடக ரகதாரகனம் மஸ்தக் கடகம் சுடாதரகனம் பீமா பாபா மஷந்தர கடகம் சுடபத்னகத ரகதாரகன சண்டல் கடகம் சுடபல கடரக சுடகதரகதே உடமத்துனவல பிரௌடமரகதுனி ஹஸ்தக் கடகத ரகதாரகன சண்டல் கடகத ரிகதகரகனே உடகதரக சுடமனகதரக சத்தநாதன நல்ல கரங்களை தட்டி Shadara Taraga Taraga Tunaga Taganaga Rigadaga Raganaga Shandal Prodama Chudamatar Alakandanaga Tanaga Tunabala Prodama Rikoda Ragade Ragadaraga Sande Emaduni Abdaravala Malava Shandala Prodama Allah Kaya Kataga Allah Vaya Taraga Allah Avina Poradaga Alkadanaga Chudadaragas Udama Baba Rekkamanaga Tunamzana Prodama Chudamana Radaraga Astarad Yangal Kadagam Sudamatsunadi Nikaba Baba Shagatana What a man of Abhishaka What a man of Abhishaka What a man of Abhishaka What a man of
அபிஷேகம் அபிஷேகம் ஒருத்தர் கூட அமைதியா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தின் நிறைவு இன்னும் அநேகருக்குள் பயிரை தோட்டக்களாய் நிரப்புகிறார்.
ஆமென் 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 ஆமென். Papa marakadara kadara bara bara bu chudagada ragasiyam tanada ragatana rikkabala bala bala bu yam tanagada rigattana kadana kaduniyam tana தலைமுறைகள் மேல் பகிரப்படுகிற அபிஷேகம் இந்த மாமேல் பகல் பகிரப்படுகிறது. ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் எழும்பி நிக்க விரும்புற எழும்பி நில்லுங்க. 2 நிமிஷம் பலத்த அபிஷேகம் இறங்க போகுது. எழும்பி நிக்கிற இடத்துல கண்ண மூடணும், கை தட்டணும். நண்பர்கள் நடுவில் வச்சு, சத்துருக்கள் நடுவில் வச்சு, சகோதரர்கள் நடுவில் வச்சு, வேலை செய்யற இடத்துல வச்சு கர்த்தர் இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணுவாரு. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ, கண்ண மூடி பெற்றுக்கோ. ஃபயர் ஃபயர். கை தட்ட அங்க பின்னால 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 அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம். பச்சையா பச்சையா பச்சையா. அத்தா கத்தா 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 ராதியா. ஆவியானவர் பிடிச்சு இழுக்கிறாரு. ஆவியானவர் பிடிச்சு இழுக்கிறாரு. அவரை பிடிங்க. ஆவியானவர் பிடிச்சு இழுக்கிறாரு. ஆவியானவர் பிடிச்சு இழுக்கிறாரு. வா 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 வா. கர்த்தரின் கை, கர்த்தரின் கை, கையை தட்டி பெற்றுறோம். Yam tanada na shatanada elgadaraga yam tanada ipamaraga dunada yam te. உச்சிடுமே உமல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உச்சிடுமே உமைக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ரகவசந்தயாந்தனா ரகசியந்தரேயாந்தன வாலண்டியர்ஸ் எல்லாம் முன்ன வந்து நிக்க சொல்லுங்க. இவங்க நேரே பின்னால இவங்களை பிடிக்க ஒரு ரோயில் ஆட்கள் இல்லை.